ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஸ்பைசியான ராமியான் கொரியன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வாங்குறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. வெளியில் போகும்போது ஒரு இடத்துல பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட ரேட்டு 110 ரூபா. இது 135 ரூபாங்க. ஒரு நூடுல்ஸும் எவ்வளோ ரேட் பாருங்கள். இது நம்ம இருந்தால் 2 நாளைக்கு குழம்புக்கு வச்சுக்கலாம். 100 ரூபா இருந்தால் ஒரு பேக்கெட் 135 ரூபா 110 ரூபா, மனசே கேட்கலங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றுத்தில் இந்த சிக்கன் சீஸ் நூடுல்ஸில் 2 மசாலா இருந்தது. அதுக்கப்புறம் கிம்ச்சியில் ராமியான் கிம்ச்சியில் ஒரே ஒரு மசாலா பேக்கெட் மட்டும்தான் இருந்தது. இது மைல்டாக இருந்தது காரம். டப்பா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க சுட வச்சு ஊற்றணும். அதனால் தண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு ராமியான் கிம்ச்சி நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மசாலா மட்டும்தான் இருந்தது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ளே ஏற்கனவே கொஞ்சம் மசாலா கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் சுடு தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா போட்டு சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இது ரெடி ஆகிடும். இன்னொன்றுத்துக்கு தான் கொஞ்சம் 2 வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இது ராமியான் கிம்ச்சி மசாலா போட்டாச்சு. சுடு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். ஆனால் இது 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சா போதும்னாங்க. ஆனால் நாங்கள் 10 நிமிஷமாக வச்சுருந்தோம் இது வேகிறதுக்கு அப்படியே டப்பாவில். இப்போது ரெண்டாவதுக்கு சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ராமியான் கிம்ச்சி ரெடி ஆகிடுச்சு. அதை கலக்கி அப்படியே வச்சிடலாம். இது காரம் மைல்டாக இருந்தது. இதை உஷாராக பெரிய பொண்ணு எடுத்துக்கிட்டா. ஆனால் அவளுக்கு தெரியாது காரம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைமு எடுத்துட்டா. சின்னவங்க அது கலராக இருக்குன்னு எடுத்துகிட்டு சாப்பிட்டு நாக்குலையும் மூக்குலையும் தண்ணி ஊற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் மூடி வாயில் சர்க்கரை எடுத்து கொட்டி ஒரே அமக்கணும். ஃபோக் வச்சு குத்தி பார்த்தாங்க. நம்மளுக்கு முடியல. நம்மளுக்கு எப்போவுமே நம்மளோட ஸ்டைலில் தான் சிஸ்ஸர் எடுத்து குத்துன்னு குத்தி அது தண்ணியை வடிகட்டியாச்சு. என்ன இருந்தாலும் நம்ம ஸ்டைல் தாங்க நம்மளுக்கு கரெக்டு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ஓட்டை வழியாக நான் சொன்னேன் அப்படியே வடிகட்டலாமேம்மான். ஆனால் என் பொண்ணு இப்படி தான் வடிகட்டணுமா. அதில் போட்டு இந்த நூடுல்ஸுக்கு மட்டும்தான், சிக்கன் நூடுல்ஸுக்கு மட்டும்தான் தண்ணி வடிகட்டணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் 2 மசாலா கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று தான் இருந்தது. அது வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த சாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இதை பாதி போட்டிருந்தா அந்த அளவுக்கு காரம் இருந்திருக்காதுங்க. ஃபுல்லாக போட்டுட்டோம். அதில் ஃபுல்லாக தான் போட சொல்லியிருந்தாங்க. போட்டோம். அவங்க எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரியல. நம்ம காரம் நல்லா சாப்பிட்றவங்க நம்மளுக்கே அந்த அளவுக்கு காரம் அவ்வளோ அப்படியே நாக்கெல்லாம் தண்ணி ஊற்றுச்சு. அந்தளவுக்கு காரம் இது. அவங்க நம்மளோட அல்டிமேட்டாக சாப்பிடுவாங்க போல் காரம். சீஸ் மசாலா போட்டு கிண்டுன்னு பீச்சில் சுண்டல் கிண்டுவாங்க பாருங்கள். அது மாதிரி நல்லா கிண்டிட்டு சாப்பிட்டுட்டு வடிவேல் காமில் வர மாதிரி எடுத்தேம்பார் ஓட்டுற நிற்கலையன்ற மாதிரி ஓடுறா சக்கரை டப்பாவை தேடி. பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.